நார்மலாக முதல் முறை தியானம் செய்பவர்கள் மனதில் எழக்கூடிய சில கேள்விகள் இருக்கும். உங்களுக்கு ஒருவேளை கேட்கறதுக்கு தயக்கமாக இருந்ததுன்னா நானே கேள்வி கேட்டு நானே பதில் சொல்லிட்டேன். எதற்காக தியானம் செய்யணும்? தியானம் செஞ்சா ஏதாவது நீங்களே பேசிட்டீங்களா? பேசுறேன் இல்லை, அதான் அவங்களே நான் தான் கேள்வி நானே பதில் சொல்றேன்னு சொன்னேன். எதற்காக செய்யணும், எப்படி செய்யணும், எவ்வளோ நேரம் செய்யணும், எங்கே செய்யணும், எவ்வளோ நாள் செய்யணும், இது மாதிரி கேள்விகள்லாம் வரும். இதற்கு நம்ம மனிதன் ஏன் உருவாக்கப்பட்டான் இயற்கையினால் என்றத ஒரு கேள்வியை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த படைப்பு அப்படின்றது கிட்டத்தட்ட விஞ்ஞானிகள்லாம் சொல்றாங்க 1500 கோடி வருஷம் முன்னாடி இந்த படைப்பு ஆரம்பிச்சது. இதுல இந்த கடைசி 1-2 லட்சம் வருஷம்தான் மனிதர்கள் அப்படின்றவங்க இருக்கிறதா சொல்றாங்க. அதற்கு முன்னால் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு ஜீவராசிகள் வாழ்ந்து போன உலகம் இது. படிச்சிருப்பீங்க எல்லாம். ஆனா இந்த ஜீவராசிகள் எல்லாமே நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சக்தி அதுகிட்ட இல்லை. இது நம்மள்கிட்ட மட்டும்தான் இருக்கு. இன்னி வரைக்கும் உருவான ஜீவராசிகள்ல நமக்கும் கடவுளின் மற்ற படைப்புகளுக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளால சிந்திக்க முடியும். அப்படின்னா ஏன் இயற்கையை நம்மள உருவாக்கிச்சுன்ற ஒரு கேள்வி. இங்கதான் ஆன்மீகவாதிகள் ஆராய்ச்சி செய்யக்கூடிய விஷயம். எங்க குருநாதர் அடிக்கடி சொல்வார், கடவுளுக்கு போர் அடிச்சு போச்சாம். நம்மளுடைய படைப்பு நம்ம உருவாக்கினோம், இவ்வளோ 1400 சொச்சம் கோடி வருஷம் ஓடிடுச்சு, ஒருத்தன் நம்மளை திரும்பியே பார்க்க மாட்டேன்றாங்க. படைப்பு ஏதோ தப்பு இருக்கு போல இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு இயற்கை ஒரு சின்னதாக கரெக்ஷன் பண்ணுது. நமக்கு முன்னாடி இருந்த எந்த ஜீவராசிகளுக்கும் தான் ஏன் உருவாக்கப்பட்டோன்ற ஒரு எண்ணம் கிடையாது. ஒரு சிங்கத்திட்ட போயிட்டு ஏன் உருவாக்கினுக்கிட்ட அது ஒன்றும் புரியாது. பக்கத்தில் போய் அடிச்சு தின்ட்டு போயிடும். மனுஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் மனுஷன் கேட்க ஆரம்பிக்கணும், நான் உருவாயிருக்கேன்னா என்னை யாரோ உருவாக்கியிருக்கணும். வீட்டில் சாப்பாடு தட்டில் இருக்குன்னா யாரோ சாப்பாடு பண்ணியிருக்கணும். தானா வரல. ஸ்விக்கி ஜொமேட்டோ கூட எவனோ சமைக்கணும் இல்லையா? அப்போ மனுஷன் மெதுவாக கேட்க ஆரம்பிக்கிறான், நான் உருவாயிருக்கேன்னா என்னை உருவாக்கியது யார்? கையில் ஒரு வாட்ச் இருக்குன்னா இந்த வாட்சை யாரோ ஒருத்தர் உருவாக்கியிருக்காங்க. இந்த செல்போனை யாரோ உருவாக்கியிருக்காங்க. அதே மாதிரி மனிதன் மெதுவாக கேட்க ஆரம்பிக்கிறான், நான் இந்த உலகத்தில் ஏன் வந்தேன், என்னை யாரு உருவாக்கியது? அதனால தான் கடவுளுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா படைத்தவன். என்னை படைத்தவன், மனிதனை படைத்தவன், உலகத்தை படைத்தவன். ஸோ அப்போ அடுத்த கேள்வி வருது, என்னை அவர் உருவாக்கிட்டு என்னையே அவர் தள்ளி வைக்கணும். அவர் எங்கேயோ இருக்கார், நான் எங்கேயோ இருக்கேன். அப்படின்னா நான் மீண்டும் எந்த இடத்திலிருந்து வந்தேனோ அந்த இடத்திற்கு நான் போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மனுஷனுக்கு வர ஆரம்பிக்குது. எப்படி போறது அப்படின்னு அவன் சிந்திக்கும் பொழுது முதல் முறையாக உருவாகியது தான் இயற்கை சார்ந்த வழிபடுதல். நம்ம நெருப்பை வழிபட்டோம், தண்ணீரை வழிபட்டோம், சூரியனை வழிபட்டோம். எதெல்லாம் கடவுளுடைய படைப்புன்னு நினைக்கிறோமோ, எதெல்லாத்தையும் கடவுளுடைய ஒரு உயரிய அம்சத்தை பார்க்குறோமோ அது எல்லாத்தையும் நம்ம வழிபட ஆரம்பித்தோம். அப்புறம் நமக்கு தோணிச்சு, மனுஷனுக்கு அவனுடைய மூளை சக்தியானது இன்னும் பெட்டர் ஆகும்போது அவனுக்கு தோணுது, இல்லை இதை தாண்டி எதுவும் இருக்கணும். ஏன்னா தண்ணீரை யாரோ உருவாக்கியிருக்காங்க, மலையை யாரோ உருவாக்கியிருக்காங்க, நெருப்பை யாரோ உருவாக்கியிருக்காங்க. ஆனால் உருவாக்கியது யார்? அடுத்த லெவலுக்கு போகிறோம். அப்பொழுதுதான் இந்த சிலை சார்ந்த வழிபாடு அப்படின்ட்டு உருவாகுது. கடவுளுடைய அம்சமானது அவதாரமாக வந்ததாகவும் அவர்கள் மூலமாக கடவுளை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவங்கள வச்சு அது உருவாக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு கேள்வி வருது. நம்ம பல கோயிலில் போய் பார்த்தோன்னா
சில இடங்களில் பார்த்தீங்கன்னா சிவனாக இருக்கட்டும், விஷ்ணுவாக இருக்கட்டும், கிருஷ்ணராக இருக்கட்டும், பார்த்தீங்கன்னா உட்காந்து அவங்க கண்ணு மூடிட்டு உட்காந்துருக்காங்க. சிவனுடைய சிலைகள் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா கண்ணு மூடிட்டு உட்காந்துருக்காரு. கிருஷ்ணர் பார்த்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு யுக்தேஸ்வரன் சொல்லுவாங்க, கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்காரு. அப்போ ஆன்மீகவாதிகள், ஆன்மீகத்தில் ஈடுபாடுடையவர்கள் கேள்வி கேட்குறாங்க, நம்ம கடவுள் வழிபடுறவரும் கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்காருன்னா அது மீறி ஏதாவது இருக்காரு? நம்மளுடைய வேதங்களிலும் புராணங்களிலும் இதிகாசங்களிலும் என்ன சொல்றாங்கன்னா, எல்லாத்தையும் மீறி ஒரு கடவுள், அவருக்கு உருவம் கிடையாது, அவருக்கு எந்த விதமான குணாதிசயங்கள் கிடையாது, இப்படிலாம் நம்ம படிச்சிருக்கோம். அப்போ இது எல்லாத்துக்கும் மீறிய ஒரு படைப்பின் பின்னால் ஒன்று இருக்கும். அதை கண்டுபிடிக்கணுன்ற பொழுதுதான் ஆன்மீகத்தில் இறங்கி அதை பற்றி ஆராய்ச்சி செய்த அந்த காலத்து பல ரிஷிகளும் முனிவர்களும் இவங்க எல்லாம் செய்யறத நானும் செஞ்சுட்டா என்னன்னு சொல்லி தியானன்ற விஷயத்தை கொண்டு வர. எங்களுடைய குருநாதர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், கடவுள் என்பவர் எளிமையானவர், அவரை அடையக்கூடிய வழியும் எளிமையாக இருக்க வேண்டும். தசாவதாரம் பற்றிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? அதில் நரசிம்மாவதாரம், அதில் பிரகலாதன் அவர் என்ன சொல்றாரு, தூணிலும் இருப்பேன் துரும்பிலும் இருப்பேன். தூணிலும் இருப்பவர் துரும்பிலும் இருப்பவர் என்னுடைய இதயத்திலும் இருக்க மாட்டாரா? நம்ம எப்பவுமே சொல்லுவோம், தோளில் ஆட்டை போட்டு ஊரில் தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு. அதுதான் ஞானிகள் சொல்றாங்க, இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றாய் ஞானத்தங்கமே. இந்த மாம்பழ கதை நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது மாம்பழ சீசனுக்காக சொல்ல, அந்த ஞானம் சார்ந்த அந்த ஞானப்பழத்தை கொடுப்பதற்கு சிவபெருமான் ஒரு போட்டி வைக்கிறாரு, விநாயகருக்கா முருகனுக்கா அப்படின்னு சொல்லி. அது ஒரு போட்டியில் உலகத்தை 3 முறை சுற்றியவர்களுக்கு முதல்ல கொடுக்கப்படும் அப்படின்றாரு. முருகன் உடனே மயில் ஏறி போறாரு. விநாயகர் என்ன பண்றாரு, என்னோட அப்பா அம்மா தான் உலகம், அவங்க தான் என்னுடைய தெய்வம், அவங்கள 3 தடவை சுத்திட்டு அவர் வாங்கி போயிடுறாரு. இதுல உண்மையான தாற்பயம் என்ன அப்படின்னு சொன்னா, எதை நாம் தேடிக்கொண்டிருக்கிறோமோ அது நம்மையும் தேடிக்கொண்டிருக்கிறது. பல வருடங்களுக்கு முன்னாடி கடவுள் உட்காந்து கூட இது மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட கேட்டுட்டு இருந்தாலும், நான் ரொம்ப எல்லாத்தையும் ஈஸியாக பழகிறேன், என்னை யாரும் மதிக்க மாட்டேன்றாங்க, நான் எங்கேயா போய் ஒளிஞ்சுக்கணும். எங்கே ஒளிஞ்சா இவன் கண்டுபிடிக்க மாட்டான், இவங்களுடைய அரிப்பு தொந்தரவு தாங்க முடியல. அப்போ ஒருத்தர் ஒன்று சொல்லலாம், மலையில் போய் உட்காந்துக்கங்க, கடலில் உட்காந்துக்கங்க, இல்லை மனுஷன் ரொம்ப புத்திசாலி, எங்கே போய் ஒளிஞ்சாலும் கண்டுபிடிச்சிடும். அப்புறம் சொல்றாராம், இவன் யாரும் தேடாத ஒரு இடம் இருக்குன்னு சொல்லி இதயத்தில் போய் உட்காந்தார். நம்ம வீட்டில் என்ன பண்ணுவோம்னா, ஒரு இடத்துல பொருளை தேடிடுவோம், வெளிச்சம் எங்கிறதும் அப்படியே தேடுவோம். ஏன்னு கேட்டீங்க, நீங்கள் தாங்க வெளிச்சமா இருக்குது, தொலைச்ச இடம் எங்கப்பா அங்கே, அப்புறம் ஏன் இங்கே தேடுற? அதை போன்று நமக்கு காலகட்டத்தில் மெதுவாக 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 எந்த இடத்துல விட்டோமோ அதை விட்டுட்டு வேற எங்கேயும் போய் தேடிட்டு இருக்கோம். ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸசைஸ், மகிழ்ச்சியும் அமைதியும் நீங்க தேடுறீங்களா? எங்க இருக்கு மகிழ்ச்சியும் அமைதி? எங்க வெளியில இருக்கா? நம்மகிட்ட தான் இருக்கு. ஆனா என்ன பண்றோம், ஒரு கடைக்கு போனா மகிழ்ச்சி, துணி வாங்கினா மகிழ்ச்சி, படத்துக்கு போனா மகிழ்ச்சி, மகிழ்ச்சியை வெளியில தேடுறோம். அதை தேடி முடிச்சு அதை கையில கிடைச்சோன்னா மகிழ்ச்சி போயிடுது. ஏன்னா இந்த மகிழ்ச்சிக்கும் அமைதிக்கும் உண்மையான காரணம் என்னுடைய எண்ணமும் என்னுடைய உணர்வுன்றது எனக்கு புரியாம போயிடுது. எண்ணத்தையும் உணர்வையும் எவன் ஒருவன் ஆளுகிறானோ அவனுக்கு மகிழ்ச்சியும் அமைதியும் வாழ்நாள் ஃபுல்லா ஃப்ரீயா சப்ளை கிடைக்கும். இது உங்களுக்கு புரிஞ்செடுத்துனா அதுக்கு அப்புறமாக உங்களுடைய வாழ்க்கை அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இது ரொம்ப சிம்பிள். கடவுள் தேடுறது எல்லாத்தையும் விட்டுருங்க. எல்லார் வீட்லையும் மருமக இருப்பாங்க, கரெக்டாமா? மருமகளோட சண்டை போடாத யாராமே இருக்கீங்களா? வாய்ப்பே இல்லை. அது எப்படி இருக்க முடியாது? சிரிக்கிறாங்க பாருங்க எல்லாரும். அப்படின்னா இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் மருமக மேலேயோ மாமியார் மேலேயோ இல்லை, அது பார்க்குறவங்க மேலதான் இருக்கு. அதனாலதான் தமிழ்ல அந்த காலத்துல என்ன சொல்லுவாங்க, மாமியார் உடைச்சா மண்குடம், மருமக உடைச்சா பொன் குடம் அப்படின்னு.
நம்ம பார்வை சரியாக மாறிடுதுன்னு சொன்னா நம்மளுடைய மகிழ்ச்சியும் நம்மளுடைய அமைதியும் யாராலையும் கெடுக்க முடியாது. அந்த காலத்தில் ஆரம்பித்த அனைத்து மத குருமார்களும், இந்து மதம் சார்ந்த குருமார்களும் சரி, இஸ்லாமும் சரி, கிறிஸ்டியானிட்டியும் சரி, புத்தமும் ஜெயினிசம், எதை எடுத்தாலும் தீர்த்தங்கர்னு சொல்லுவாங்க. இவர்கள் அனைவருமே சொல்றது ரொம்ப சிம்பிள். தியானத்தை செஞ்சீங்கன்னா உங்களுடைய மன மகிழ்ச்சியும் அமைதியும் நிச்சயமாக கிடைக்கும். அடி போற போக்கில் கடவுளும் கிடைப்பார். வேணும்னா 2 வாங்கினா 1 ஃப்ரீ. அமைதி மகிழ்ச்சி வாங்கினீங்கன்னா கடவுள் ஃப்ரீ, இலவச இணைப்பு. இதுக்கு நான் என்ன பண்ணணும்? நான் முதல்ல கேட்ட ஒரு 4-5 கேள்வி. எப்படி தியானம் செய்யணும்? இங்க ஏற்கனவே நிறைய பேர் கொஞ்ச நாள் தியானம் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு சில பேர் ஒரு 10-15 பேர் புதுசாக வந்திருக்கதா சொன்னாங்க. என்னுடைய எண்ணத்தை தொடர்ச்சியாக ஏதாவது ஒரு விஷயத்தின் மேல் வைத்திருப்பது தியானம் அப்படின்னு ஒரு விளக்கம். அப்போ உங்களுக்கு இந்த ஓய்வு நிலை பயிற்சி கொடுக்கும்போது என்ன சொன்னாங்க? எல்லாவிடத்திலும் இருக்கக்கூடிய இந்த தெய்வீக சக்தியானது என்னுடைய இதயத்திலும் ஒளிரூபமாக இருக்கின்ற ஒரு எண்ணத்துடன் உட்காரு. அந்த எண்ணத்தோடு உட்காரும் போது உங்க எண்ணத்துக்கு நீங்க பயிற்சி கொடுக்குறீங்க. எண்ணம்ன்றது ஒரு குதிரைனா நீங்க வண்டி அந்த குதிரை மேல உட்காந்து ஓட்டக்கூடிய குதிரையை ஓட்டுபவர். ஆனா இவ்வளவு நாளா குதிரை உங்க மேல உட்காந்து ஓட்டின்னு மனசு சொல்றபடி நம்ம கேட்கிறோம். மனசு இஷ்டத்துக்கு சுத்துது. இப்பதான் முதல் முறையாக சொல்றோம், குதிரை உன் மேல உட்காரக்கூடாது, நீ தான் குதிரை மேல உட்காரணும். மனது என்பது நீ சொல்லும்படி கேட்க வேண்டிய ஒரு விஷயம். இதற்கான ஒரு சிம்பிளான பயிற்சி தியான பயிற்சி. ஒரு நாளைக்கு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ 20 நிமிஷமோ, இந்த 20-25 நிமிஷம் நீங்க தியான பயிற்சியை செய்வதன் மூலமாக உங்களுடைய பாக்கி 23 மணி நேரம் சந்தோஷமா இருக்கும், நிம்மதியா இருக்கும். எது நடந்தாலும் பிரச்சனை நடக்கக்கூடிய விஷயத்தில் இல்லை, என்னிடம் இருக்குன்றது உங்களுக்கு முதல்ல புரியாது. நீங்க நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க, ஒரு 2 ரூம் தள்ளி உங்க மருமக பொண்ணு உங்களை பத்தி அவர் வீட்டுக்கார்ட்ட போட்டு கொடுத்துருக்கு. உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? தெரியாது தூங்கும்போது. அப்போ உங்க மனசு நிம்மதி கெடுதா? கேட்டா ஏன்னா காதல் கேட்கல. கண் எதுக்கு நடந்தாலோ பார்த்தாலோ நம்மளுக்கு இதாகுது. இதை போன்ற வாழ்க்கையில பல விஷயங்கள் நடக்குது. அப்பேற்பட்ட விஷயங்கள் நடக்கும் பொழுது கண்டும் காணாமல் பட்டும் படாமல் நடந்தும் அதனுடைய தாக்கம் என்மேல் இருக்காமல் இருக்கக்கூடிய நிலையை உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்கும். இதுக்காக உங்களுக்கு செலவு கிடையாது. அது முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹார்ட்ஃபுல்னஸ் தியான பயிற்சியில இந்த தியானம் செய்வதற்கு உங்கள்கிட்ட யாரும் காசு வாங்க மாட்டாங்க. உங்களுடைய இதயம், உங்களுடைய உணர்வுகள், இதை சமநிலைப்படுத்துவது 3 விஷயம் தான் தியானம். இன்னைக்கு நம்ம பண்ணின்றது முதல் ஸ்டேஜ் தியானம் சொல்லி சொல்லுவாங்க. ஏற்கனவே பண்றவங்களுக்கு தெரியும். இன்னைக்கு புதுசா வந்தவங்களுக்காக பார்த்தீங்கன்னா 2வது நாள் பயிற்சியும் போது சுத்திகரிப்புன்ற விஷயம் ஒன்று சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த சுத்திகரிப்புன்ற விஷயம் என்ன? காய்ச்சின பால் பாத்திரத்தை அலம்பாம திரும்பி மறுநாள் காத்தாலும் பால் காய்ச்சக்கூடாது. கரெக்டாமா? அப்படி காய்ச்சினா என்ன ஆகும்? பால் திரிஞ்சு போயிடும், கெட்டு போயிடும். கொஞ்ச நாள் கழிச்சு அடி பிடிச்சிடும். அன்னைக்கு நம்ம அலம்பி வச்சிடும். போடுற சட்டை அழுக்கனா நீங்க துவச்சிடும். அதை போன்று என்னுடைய இதயத்தில் அன்றாடம் நடக்கக்கூடிய விஷயங்களின் சுமைகள் இறங்குகின்றன. அதை அன்னைக்கு சாயங்காலம் சுத்திகரிப்புன்ற ஒரு 10-15 நிமிஷம் பயிற்சி. உங்க மனசை பாரத்தை இறக்கி வைக்கக்கூடிய ஒரு சுலபமான பயிற்சி. உட்காந்து எல்லாமே உட்காந்துல உட்காந்து பண்ணணும். இதுக்காக நீங்க எங்கேயும் போகணும். வீட்டில் சேர்ல உட்கார முடிஞ்சோ உட்காருங்க, தரையில் உட்கார முடிஞ்சோ உட்காருங்க. உங்களுக்கு எது வசதியோ அதுக்குன்னு படுத்துடாதீங்க. அதுக்கப்புறம் இரவு நேரத்தில் ஒரு தியான பயிற்சின்னு இருக்கு. படுப்பதற்கு முன்னால் எது என்னை உருவாக்கியதோ அதனுடன் என்னை மீண்டும் இணைத்து கொண்டு தூக்கத்துக்கு போறது. நான் இருக்கேன்பா, இந்தா வச்சுக்கோ, ஒரு டோக்கனை போட்டு படுத்துக்கு போறோம். திரும்பி காத்தால எழுந்தவுடனே எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ எழுந்தவுடன் முடிந்த அளவில் தியானம் ஒரு 15-20 நிமிஷம் முதல்ல பண்ணுங்க. பிடிச்சிருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நேரம் பண்ணுங்க. இதை செய்வதன் மூலமாக என்ன நடக்க ஆரம்பிக்கும்? ஒரு முறை புத்தர் ஒருத்தர் கேட்டாராம், இவ்வளவு பேருக்கு தியானம் சொல்லி தரீங்களே, இந்த தியானம் செய்வதனால் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அதுக்கு புத்தர் சொன்னாரா, என்ன கிடைத்ததுன்னு என்னால சொல்ல முடியாது, எது என்னை விட்டு போச்சுன்னு நான் சொல்றேன். என்னுடைய அகங்காரம், என்னுடைய கோபம்,
மற்றவர்களை பழிவாங்கும் உணர்வு, மற்றவர்கள் மேல் வரக்கூடிய வைத்தறிச்சல், இதெல்லாம் எனக்கு விட்டு போயிடுச்சு. போகியில் சொல்லுவாங்கள்ல பழையன கழிதல்ன்ற மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் தியானத்தில் வர 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 உங்களை விட்டு போகும். இதுதான் பெரிய மாற்றம். இதே ஆள் தான், இதே புடவை தான், இதே ட்ரெஸ் தான், ஆனால் உங்கள் மூஞ்சில் ஒரு புது பொலிவு மெதுவாக தெரிய ஆரம்பிக்கும். வெளியில் இருக்கவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, உங்களுக்கு உள்ளேன்னு தெரியும். மனசு நிம்மதியாக இருக்கு, மனசு மகிழ்ச்சியாக இருக்கு. இதற்காக எவ்வளோ நேரம் ஒதுக்கணும்? ஒரு நாளைக்கு மேக்சிமம் 1 மணி நேரம் ஒதுக்கணும். ஒரு 20-25 நிமிஷம் தியானம், ஒரு 15 நிமிஷம் சுத்திகரிப்பு, ஒரு 5-10 நிமிஷம் பிரார்த்தனை. பிடிச்சிருந்ததுன்னா ஒரு சகோதரர் கேட்ட மாதிரி புள்ளியே இதை மாதிரி விஷயங்கள் இருக்குது. அதை நான் 300 நாள் பேசுவோம். ஏன்னா முதல் முறையாக நிறைய பேர் வந்திருக்கீங்க. ஸோ தியானத்தினால என்ன நடக்கும், தியானம் எப்படி செய்ய வேண்டும், தியானத்தின் தன்மை எப்படி இருக்கணும், தியானத்தின் செய்வதன் மூலம் எது என்னை அகன்று செல்லும், என்ன மாதிரி மாற்றம் வருன்ற விஷயத்தெல்லாம் நான் உங்களுக்கு சொன்னேன், கேட்டிருப்பீங்க. வேறு ஏதாவது யாராவது புதுசாக வந்தவங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் கேளுங்க, ஏதாவது பதில் இருந்தாலும் என்னால் தெரிஞ்சதை சொல்லிவிட்டு நம்ம இன்னியோட செஷனை நம்ம முடிச்சுப்போம். புதுசாக வந்தவங்களே நாளைக்கு நாளைக்கு 2வது 3வது நேர்காணல் நடக்கும். சுத்திகரிப்புனா என்ன, பிரார்த்தனை என்னன்னு சொல்லி கொடுப்பாங்க. வேறு ஏதாவது இருக்கா, ஏதாவது கேள்வி இருக்குங்களா? கண்ண முன்ன தூக்கம் ரொம்ப சந்தோஷமான நிலைங்க. நீங்கள் நாட்டில் நிறைய பேர் தூக்கம் வராமல் மாத்திரை போட்டு தூங்கிட்டு இருக்காங்க. நல்லது தானே. இப்போ உட்காந்து தூங்கி காட்டுங்க பார்க்கலாம். இப்போ உட்காந்து அப்படியே கண்ண மூடி தூங்கி காட்டுங்க. முடியாது. ஏன்னா உங்களுக்கு வந்ததுக்கு பேர் யோக நித்ரைன்னு சொல்லி சொல்லுவாங்க. உட்காந்துருக்கும் ஒரு தூக்க நிலை வர மாதிரி இருக்கும். விவேகானந்தரை பற்றி சொல்றாரு, 1 மணி நேரம் தியானம் செய்வது என்பது 5 மணி நேரம் தூக்க பயிற்சிக்கு சமானம். இது அவருடைய புத்தகங்கள் இருக்கு, எடுத்து போய் படிச்சு பாருங்க. நம்ம தூங்குறோம் நினைச்சிட்டு இருப்போம், ஆனா நம்மளுக்கு மெதுவாக 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 இனிஷியலா தெரியாது, கொஞ்ச நாள் கழிச்சு உங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அது யோக நிதிரை தாண்டின சுசுத்தின்னு சொல்லுவாங்க. அது ஒரு வேற நிலை. இது மெதுவாக வர 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 என்ன ஆகும்னு சொன்னா, உங்களுக்கு எந்த நேரத்தில் எந்த பிரச்சனை எப்போ வந்தாலும் டக்குன்னு 5 நிமிஷம் தியானம் பண்ணுங்க. அப்படியே உட்காருங்க, 5 நிமிஷம் தியானம், ஆட்டோமேட்டிக்காக அது பாட்டுக்கு போயிடும். நம்ம ஊரில் பாதி பிரச்சனைகள் வராமல் இருக்கணும்னா வாயும் கண்ணையும் மூடினா போதும். கேள்வி பதில் கட்சி தான். வேற ஏதாவது இந்த வாயால் தானே பிரச்சனை. தின்னு பிரச்சனை, பேசி பிரச்சனை. தின்னு வெயிட்டு போடுது, பேசி பேசி மனப்பகை வளருது. ஆமா, உறவு விட்டு போகுது. உறவு சேரணும் பேசினா, அதே விட்டு போகுது. அதே தான். அதனால பேசாமல் இருக்குது பெஸ்ட்டு, பார்க்காம இருக்குது பெஸ்ட்டுன்னு 3 குரங்கு மாதிரி. பேசாத, கேட்காத, பார்க்காத. இப்போ 4வது குரங்கு ஒன்று வந்துருக்கு தெரியுமா, 2 கையும் கட்டி போட்டு மொபைலை நோண்டாத. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? இதெல்லாம் இட்டு கட்டின ஜோக்கு இல்லை, நெட்டில் ஆக்சுவலாக இருக்குது. 4வது குரங்கு 2 கையும் கட்டி போட்டாங்க. ஏன்னா கையை கொடுத்தா மொபைலில் நோண்டினே இருக்குது. நீங்களா மொபைல் ஃபோன் நோண்டுறீங்களா? லைட்டா உங்களை பார்த்தானுங்க அது கற்றுக்குது. ரீசெண்டாக ஒன்று பார்த்தேன், எங்கள் வீட்டில் பேச்சு போகுது, 4 மாதம் ஆகுது. என்னதான் இருந்தாலும் ஏதோ நேரத்தில் மொபைல் எடுக்கணுமோ அது கண்ணு நேரடியாக அதுக்கு போகுது. சரி, இது நம்ம வச்சுக்கணும் போல இருக்குது நினச்சிது. ஏன்னா குழந்தைகள் என்ன பண்ணும், அப்பா அம்மாவையோ வீட்டில் இருக்கிற பெரியவங்களோ காப்பி அடிக்கும். அந்த காலத்தில் நாயகன் படத்தில் பார்த்தீங்கன்னா கீழே அப்பா அம்மா மாதிரியே 2 பேர் ஃபைட்டு போட்டு காமிச்சிட்ருவாங்க. மேலேருந்து பார்ப்பான். ஏன்னா குழந்தைகள் நம்ம எதை செய்கிறோமோ அதை அப்படியே காப்பி அடிக்கும். ஒரு 4 வாரம் முன்னாடி ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ ஃபார்வர்டு வந்தது. அப்பா அம்மா மொபைலில் நோண்டிட்டு இருக்காங்க, பையனை எடுத்து மொபைல் நோண்டி. அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதெல்லாம் ஒரு 2 நிமிஷம் வீடியோ, நல்லா இருக்கும். அவங்க என்ன பண்ணுறாங்க, மொபைலில் போய் ஒரு பீரோவில் வச்சு லாக் பண்ணிட்டு 2 பேர் புத்தகத்தை வச்சுன்னு குழந்தைகிட்ட ஒன்றுமே சொல்லலை. அவங்க புத்தகம் வச்சுட்டு ஓரமாக உட்காங்க. அது இப்படி பார்க்குது, இப்படி பார்க்குது, இப்படி பார்க்குது. அதுக்கு படிக்க தெரியாது. கையில் ஏதோ ஒரு கடைச்ச புக்கு வச்சு அதுவும் போய் நட்டில் உட்காந்து. நம்மெல்லாம் குரங்கு புத்தி, அப்படியே காப்பி அடிப்போம். அதனால் எந்த குணாதிசயங்கள் உங்களுடைய மகன்களிடம் பேரன்களிடம் வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த குணாதிசயங்களை நம்ம வளர்த்துக்கணும். அதுக்கு தியானம்ன்றது ஒரு அருமையான வழி. வேறு ஏதாவது கேள்வி?
உடல் இழைக்குமான்னு கேட்குறீங்களா? எப்பப்பெல்லாம் பசி வருதோ அப்பெல்லாம் தியானம் பண்ணுங்க, உடம்பு ஆட்டோமேட்டிக் இழைக்கும். நேரடியாக அதுக்கு கனெக்ஷன் இல்லைம்மா. ஆனால் தியானம் செய்யும்போது என்ன நடக்கும்? உங்களுடைய மனதானது பக்குவப்படுகிறது. எனக்கு சாப்பிட்றது எதுக்குன்றது எனக்கு மெதுவாக அதனுடைய உண்மை புரிய ஆரம்பிக்குது. சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய திறனை இன்னும் செம்மன செய்வது தியானம் இன்னும் பெட்டராகும். ஓஹோ, இதனால தான் நம்ம சாப்பிட்றோம் போல இருக்கு, எனக்கு ட்ரிகர் ஆகுது. சோஷியல் ஹங்கர், ஆங்ஸைட்டி ஹங்கர், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. கோபத்தினால் வரக்கூடிய பசி, பயத்தினால் வரக்கூடிய பசி, சந்தோஷத்தின் வீட்டில் சந்தோஷமான என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்வீட் எடுத்துக்கோ, ஒரு 1/2 கிலோ ஸ்வீட் முழுங்குறீங்களா? ஏன்பா நான் சந்தோஷமாக இருக்கு, நான் எதுக்கு வெயிட் பண்ணணும்? சோகமாக இருக்கா பாப்பா இந்த பக்கம், அது வேற டிபார்ட்மெண்ட்டு. சோகமாக இருந்தால் கொஞ்சம் லைட்டாக போயிட்டு வந்துடலாம். எல்லாத்தையும் நம்ம ஒன்று வச்சுருக்கோம். இது எதுவுமே தேவையில்லை. உட்கார்ந்து சுத்திகரிப்பு செய்வதன் மூலமும் தியானம் செய்வதன் மூலம் என்னுடைய மனசை நான் ரெகுலேட் பண்ணிட்டேன்னா மற்ற எல்லா விஷயம் தானாக சால்வ் ஆகிடும் அப்படின்றது புரியாது. முடிச்சு போமா. வாய்ப்பு கொடுத்தவங்க நன்றி. புதுசாக வந்தவங்க தொடர்ச்சியாக செய்யுங்க. ஏற்கனவே செஞ்சவங்க பாயிண்ட் ஏ பற்றி கேள்வி கேட்டவங்களெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து இன்னொரு நாள் பதில் சொல்லுவோம். நன்றி, வணக்கம்.